ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. மறுபிறவி இல்லாதவர்கள் மட்டுமே செல்லக்கூடிய ஒரு அதிசய சிவன் கோயிலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அகத்தியரே பலமுறை முயற்சி செய்து போகுவதற்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனாலும் சிவபெருமான் அவருக்கு மறுபிறவி இருப்பதனால அவருக்கான அந்த தடைகளை ஏற்படுத்தி அவருக்கு உணர்த்தி அந்த கோயிலுக்கு வரவிடாமல் பண்ணியிருக்கிறாரு. அந்த கோயிலுக்கு நம்ம சாதாரணமாக போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலே நம்மளுக்கு பலவிதமான தடைகள் ஏற்படுமா. அது மறுபிறவிகள் இல்லாதவர்கள் போகக்கூடிய ஆலயமாக இருக்கிறது. புராண கதையிலும் இதற்கான விளக்கங்களை கூறியிருக்கிறாங்க. ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா ஒரு நாகப்பாம்பு அந்த கோயிலில் உள்ள சிவலிங்கத்திற்கு அங்கே இருக்கின்ற அந்த பில்வ மரத்தில் உள்ள அந்த இலையை பிச்சுட்டு ஒவ்வொன்றா குறிப்பிட்ட நேரம் வர அமாவாசை நாட்களில் அந்த நாகப்பாம்பு வில்வேலை பிச்சு பிச்சு சிவபெருமானுடைய அந்த சிவலிங்கத்திற்கு வைத்து பூஜை செய்யுமா. அது முன்னாடி நியூஸில் கூட போட்டிருப்பாங்க. பூஜை செய்து விட்டுட்டு சிவபெருமானுக்கு தன்னுடைய தோலை காணிக்கையாக வைத்துட்டு போயிருமா. இது இன்று வரைய ஒரு அதிசய நிகழ்வாக தான் இருக்கும். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் தேப்பெருமாநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. கோயில் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி கோயில். இங்கே பார்வதி அம்பாள் பார்த்தீங்கன்னா வேதாந்த நாயகியாக அருள்பாலிக்கின்றனர். எதற்கு பார்வதி அம்மையாருக்கு வேதாந்த நாயகியாக காட்சியளிக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கும் ஒரு புராண கதை உண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒரு தடவை கைலாயம் வராரு. அங்கே சிவபெருமானை தான் பிடிக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு மறுநாள் 7:30 வருவேன், அதனால் சிவபெருமானை தயாராக இருக்க சொல்லுங்க அப்படின்னு பார்வதி அம்மையார்கிட்ட சனி பகவான் சொல்லிட்டு போயிருந்தாரு. எல்லாமே அவன் அருளால் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ சனி பகவானுக்காக கொடுக்கப்பட்ட பணியை திரும்ப இறைவனிடத்திலேயே அவர் காட்டும் பொழுது அந்த இடத்துல இறைவனானப்பட்டவர் அதை எப்படி எதிர்கொள்கிறார் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வரலாறு கூறுகிறது. அப்போ மறுநாள் சனி பகவான் வரும் பொழுது பார்வதி அம்மையார் சொல்கிறாங்க எம்பெருமான்கிட்ட, நீங்கள் அந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோங்க, சனி பார்த்துட்டு நான் இல்லைன்னு சொல்லிடுறேன் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி பார்வதி அம்மையார் சொல்கிறாங்க. அப்போ சனி பகவான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்வதி அம்மையார்கிட்ட சிவபெருமானை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காரு. சிவபெருமான் இங்கே இல்லை அப்படின்னு பார்வதி அம்மையார் சனி பகவான்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சனி பகவானும் கொஞ்ச நேரம் அதே இடத்துல நிற்கிறாரு. நின்றுட்டு அங்கேருந்து நான் போயிட்டு வரேன் தாயே அப்படின்னு கிளம்புறாரு. அப்போ என்ன சனி பகவானே நீங்கள் வந்த வேலை முடியலை அப்படின்னு சோகத்தோடு கிளம்புறீங்களா அப்படின்னு பார்வதி அம்மையார் கேட்குறாங்க. அதற்கு சனி பகவான் சொல்கிறாரு, நான் வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சது, சிவபெருமான் அந்த மரத்துக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்காரு, அது எனக்கு தெரியாதா அப்படின்னு கொஞ்சம் ஏளனமாக பார்வதி அம்மையாரை பற்றி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. உடனே அங்கிட்டு மறைஞ்சிருந்த அந்த சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு கடுங்கோபம் ஏற்படுது. சிவபெருமானுக்கு ஏற்படுகின்ற அந்த கடுங்கோபம் பார்த்தீங்கன்னா மகாமந்திர கால பைரவராக அவதாரம் எடுக்கிற அளவுக்கு போயிருது. அந்த அவதாரம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கிட்ட அப்படியே 2 கிழிச்சு எரிஞ்சிருந்தாரு. யாரு? சிவபெருமான் அந்த மகாமந்திர அவதாரம் எடுத்து சனி பகவானை அவருடைய அந்த ஆணவத்தை அழிப்பதற்காக அவர் 2 கிழிச்சு எரிஞ்சிருந்தாரு. உடனே அங்கிருந்து சனி பகவான் மன்றாடி கேட்குறாரு, இறைவா நீங்கள் சொன்ன அந்த பணிகளை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன், மனிதர்களுடைய அக்கிரமத்தை நான் அழித்து அவர்களுக்கென்று நல்வழி பாதை உணர்த்துவதற்கான அவர்களுக்கான அந்த கஷ்டத்தை நன்மைகளை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு அக்கிரமங்கள் அதிகமாகும் பொழுது நான் அவர்களிடம் பூந்து அவர்களுடைய அக்கிரமங்களை அழித்து அவர்களுக்கு ஒழுக்க முறையில் வாழ்வதற்கான வழிகளை நான் கற்பித்து வருகிறேன், என்னையே இப்படி பண்ணீங்க அப்படின்னு சனி பகவான் சிவபெருமான்கிட்ட மன்றாடுதாரு. நீ என்னை அவமதித்தது மட்டும் இல்லாமல் என் தேவியையும் நீ ஏளனமாய் பேசுகிற அப்படின்னு சிவபெருமானுக்கு கோபம் வந்ததுனால அவர் மகாமந்திர காலபைரவ அவதாரம் எடுத்து சனி பகவானுடைய அந்த ஆணவத்தை அழிச்சிட்டாரு. உடனே வேதாந்த நாயியாக பார்வதி அம்மையார் உருவெடுத்து பல வேதங்களை ஓதி சிவபெருமானுடைய அந்த கோபத்தை தணித்து அதற்கப்புறம் சனி பகவான் தன்னுடைய தவறை உணர்ந்தாரு. திரும்ப அவருக்கான அந்த உடலானது இணைக்கப்பட்டு சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டு அவருடைய பணிகளை செய்ய கிளம்பிட்டார். இவ்வாறு பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் சனி பகவான் மனிதர்களுடைய அந்த அக்கிரமங்கள் அப்படிங்கிறது ஆணவங்கள் அதிகமாக போகும் பொழுது அவர் அவர்களுக்குள் இருந்து அவர்களுடைய அக்கிரம அநியாயங்களெல்லாம் அழித்து அவர்களை நல்வழியிலையும் தீய வழியிலையும் இன்பத்திலும் துன்பத்திலும் எப்படி வாழ்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை பொறுத்து அந்த பலன்களை அளித்து கொண்டிருக்கின்றார். இதனால தான் பார்வதி அம்மையார் பார்த்தீங்கன்னா
அந்த திருக்கோயிலில் வேதாந்த நாயகியாக அருள்பாலிக்கின்றார். இத்திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னா நந்தி பகவானுடைய ஒரு சிலை சிற்பம் இருக்கும். அதில் நந்தி பகவானுக்கு வலது பக்க காது பார்த்தீங்கன்னா உள்நோக்கி இருக்கும், இடது பக்கம் வெளியே இருக்கும், வலது பக்க காது உள்ள அமைங்கிருக்கும். இதற்கு பின்னாடியும் ஒரு வரலாறு உண்டு. அதாவது கலியுகத்திற்கு முன்னாடி 1000 வருடங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரளயம் ஏற்பட்டிருக்கு. அப்போ அந்த பிரளயத்தில் எல்லா உலகத்தில் உள்ள எல்லாமே நீராலும் சூழ்ந்து விட்டது, நிலப்பரப்பு அப்படிங்கிறதே கிடையாது. அப்போ இந்த திருத்தலம் மட்டும் அந்த இடத்துல நீரிலிருந்து மேலே தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. இதை பிரம்மதேவர் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இங்கே சிவபெருமான் அங்கே விஸ்வநாத சுவாமியாக எழுந்தருளி உள்ளதை பார்த்து தரிசனம் வாங்கிட்டு போயிருந்தாரு. அப்போ இந்த பிரளயத்தில் மாட்டிக்கொண்ட நந்தி பகவான் என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் இருக்கிற அந்த ஆலயத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஓடி வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தை எப்படியோ கண்டுபிடிச்சிருந்தாரு. ஆலயத்திற்குள்ளே வேகமாக வராரு. அப்போ காலானது சறுக்கி விட்டுருது. அப்படியே கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்க காது அப்படியே உள்ள மடங்கிடுது. அப்போ அந்த வலது காதானது உள்ள மடங்கினதை நினைத்து கொண்டு நந்தி பகவான் வருத்தத்தோடு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ சிவபெருமான் காட்சியளிக்கிறாரு. காட்சியளித்து தன்னுடைய காதானது ஒரு பக்கம் மடங்கி இருக்கிறத கண்டு வருந்தி கொண்டிருக்கிற நந்தியை ஆறுதல் படுத்துறாரு. கலியுகத்தில் யார் ஒருவர் தங்களுடைய கோரிக்கைகளை உன்னுடைய அந்த மடங்கின காதில் கூறுகிறார்களோ அவர்களுடைய ஆசையானது அப்படியே நிறைவேறும், அதனால் நீ வருத்தப்பட தேவையில்லை அப்படிங்கிறத அவர் கூறுதார். அந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நந்தி பகவானுடைய காதானது வலது பக்க காதானது மடங்கியிருக்கதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது அந்த நந்தி பகவான் தான் அந்த திருக்கோயிலில் இருக்கிற அந்த நந்தி பகவான். வருடத்தின் 365 நாளும் சூரிய ஒளி படுகின்ற கோயிலாக இத்திருத்தலம் இருக்கின்றது. சூரிய பகவான் அதிகாலையில் வரும்பொழுதே இத்திருத்தலத்தில் உள்ள விஸ்வநாத சுவாமியை தரிசித்து விட்டு தான் போவாராம். 12 வடிவு ஜோதிலிங்கமும் இந்த திருத்தலத்தில் காட்சியளிக்கின்றனர். 2 சண்டிகேஸ்வரர்கள் இந்த திருத்தல ஆலயத்தில் இருக்கிறாங்களாம். பல்வேறு அதிசயங்கள் நிறைந்த ஒரு ஆலயமாக இத்திருத்தலம் இருக்கிறது. பலமுறை முயற்சி செய்தாலுமே இந்த கோயிலுக்கு போவதற்கு நமக்கு பல தடைகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுக்கு மறுபிறவி அப்படிங்கிறது இருந்தால் நம்மளால் இந்த கோயிலுக்குள்ளே நுழையவே முடியாதான். அதுபோல் பார்த்தீங்கன்னா 22,000 ருத்ராட்சங்கள் சேர்ந்த ஒரு கவச லிங்கமும் இந்த ஆலயத்தில் உள்ளது. இந்த சிவலிங்கத்திற்கு பார்த்தீங்கன்னா ருத்ராட்சத்தை வச்சே அர்ச்சனைகள் செய்யப்படுகிறதாம். இது இந்த கோயிலில் ஒரு சிறப்பான நிகழ்வாக இருக்கின்றது. ஏகமுக ருத்ராட்சத்திலிருந்து 12 முக ருத்ராட்சம் வரை இங்கே சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த திருத்தலத்திற்கு யாராவது போயிருந்தா அவர்கள் கீழே உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.